சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சேலம் ரவுடி ஜான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள நாச்சிபாளையத்தில் எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்திய நிலையில் அந்த பெண்ணின் உடல் ஆசிரியரின் உடல் என்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி தாம்பரத்தில் உள்ள மகன் வீட்டிற்கு சென்ற குமார் திமுக தொழிற்சங்க நிர்வாகியாக இருக்கிறார். இவர் கடத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. மதுரை விமான நிலையம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஈச்சநேரி பகுதியில் பாதி உடல் எரிந்த நிலையில் நேற்று சடலம் மீட்கப்பட்டது. மதுரை ஈச்சநேரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் தனிப்படை காவலர் என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சேலத்திலிருந்து திருப்பூர் நோக்கி காரில் சென்ற ஈரோடு தம்பதியை வழிமறித்து ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் தம்பதிக்கு அரிவாள் வெட்டு என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய நெடுஞ்சாலையில் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது.